வணக்கம் மக்களே. கோடை காலத்துல ஜில்லுன்னு கரும்பு ஜூஸ் குடிங்க, நிறையவே நன்மைகளை பெறலாம். வாங்க இந்த ஒரு கரும்பு ஜூஸ்ல இருக்கக்கூடிய நன்மைகளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைட்ல இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய தகவல்கள், அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷனோட அடிக்கடி வந்துடும். இப்ப நம்ம பதிவுக்குள்ள போயிடலாம். ஸோ வாரத்தில் 3 நாள் இல்லைங்க, நீங்கள் வாரம் ஃபுல்லாக குடித்தா கூட இது நமக்கு நன்மைகளை மட்டும்தான் தரும். ஸோ கரும்பு ஜூஸில் ஏராளமான நன்மைகள் காணப்படுதுங்க. அதனால் ஊட்டச்சத்து நிபுணர்களே இதை வாரத்திற்கு 3 முறை கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருப்போம், கேட்டிருப்போம். அதாவது ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான காரணம் என்ன? ஒரு ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும். பொதுவா ஊட்டச்சத்து நிபுணர்கள் நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைக்க என்ன மாதிரியான உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்களோ அதெல்லாம் நம்ம தேடி தேடி எடுத்துக்குவோம். அந்த வகையில பார்க்கும்போது வெறும் கரும்பை சாறு எடுத்து சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. கரும்பு சாற்றுல இல்லாத சத்துக்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்கள், இரும்பு, மெக்னீசியம், கால்சியம் மற்றும் பிற எலக்ட்ரோலைடுகள் என நிறையவே இருக்கு. இவை உடல்ல தொற்று நோய்களை எதிர்த்து போராடவும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதனாலதான் மஞ்சள் காமாலைக்கு ஒரு தீர்வாக கரும்பு சாற்றை எடுத்துக்க சொல்வாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கரும்பு சாறு அப்படின்னா ஒரு டயூரிக் திரவம் என்பதனால அதை குடிப்பது நல்லது. இது சிறுநீர் பாதை நோய் தொற்று தடுக்க உதவுகிறது. இது சிறுநீரகங்கள் சிறப்பா செயல்பட உதவுகிறது. ஸோ சிறுநீரக கற்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இது வீக்கம் மற்றும் சோர்வை நீக்க உதவும். அது மட்டும் கிடையாது, பொதுவாக பெண்கள் முகப்பரு பிரச்சனையால் பெருமளவுல பாதிக்கப்படுகிறாருங்க. கரும்பு சாறு அதை எதிர்த்து போராட உதவுகிறது. இது வயதாகுவதை தடுக்குது, முகப்பருக்கள் மற்றும் புடைப்புகளை குறைக்கிறது. பொடுகு தொல்லை இருப்பவர்கள் கரும்பு சாறை பயன்படுத்தி வந்தால் அது நீங்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, கரும்பு சாறு நம்மளுடைய கல்லீரல் வலிமையாக்குது. கல்லீரல்ல உள்ள நச்சு கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இது செரிமானம் மற்றும் கல்லீரல் செயல்பாட்டை மேம்படுத்துவதனால மஞ்சள் காமாலையை போக்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கரும்பு சாறுல நிறையவே பார்த்தீங்கன்னா மலமிளகி பண்புகள் இருக்கு. இவை மலச்சிக்கலை போக்கி செரிமான ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுது. வயிற்றுல ஏற்படக்கூடிய பாக்டீரியா தொற்றுகளை தடுக்குது. மலக்கட்டு பிரச்சனைகளையும் கட்டுப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு தீர்வளிக்க கரும்பு சாறு உதவுது. ஸோ மாதவிடாய் அறிகுறிகளை குறைக்க உதவுகின்றன. எனவே உங்களுடைய மாதவிடாய் காலம் 1 வாரத்துக்கு முன்பே கரும்பு சாறை தவறாம குடித்து வருவதன் மூலம் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் பாதிப்பும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. எனவே இந்த நன்மைகளை பெற வாரத்திற்கு 3 முறையாவது நீங்க கண்டிப்பா இந்த சுகர் கேன் ஜூஸை நீங்க எடுத்துக்கணும். ஸோ கரும்பு ஜூஸ் நமக்கு எந்த ஒரு ஃபேட்டும் ஏற்படுத்தாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தாது. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கரும்பு ஜூஸை தவறாம மறக்காம குடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது மக்களே, இதை சாப்பிட்றதுனா அதாவது கரும்பு சாறு ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு இயற்கை பானமா பார்க்கப்படுது. இது இயற்கையாகவே குளிர்ச்சியை அளிக்கக்கூடிய ஆரோக்கிய பானமாகும். இதன் இயற்கை டயூரிக் பண்புகள் அடங்கி இருக்கிறதுனால ஆயுர்வேதத்தின் படி உடல்ல வாதம், பித்தம், அது மட்டும் கிடையாது கபதோஷம் உடல்ல சமநிலையில இருக்க வேண்டும் அப்படின்னா கரும்பு சாறு எடுப்பது கபதோஷத்தை அதிகரிக்கிறது. அதே நேரம் இது வாதம் மற்றும் பித்தம் இரண்டையும் பாத்தீங்கன்னா அமைதிப்படுத்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது மக்களே, ஸோ ஆயுர்வேதம் அந்த பிரச்சனைகள் இருக்கிறாங்க, அதாவது ஆயுர்வேத மருந்துகளை சாப்பிட்றவங்க நீங்க கரும்பு ஜூஸை கண்டிப்பா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இது உங்களுடைய உடல் இழந்த எலக்ட்ரோலைடுகள் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நிரப்புது. மஞ்சள் காமாலை அபாயத்தை குறைத்து கல்லீரலுடைய செயல்பாடுகளை மேம்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு அப்படின்னு ஆயுர்வேத மருத்துவர்கள் சொல்றாங்க. கரும்பு முழுமையான நீர் சத்து உள்ளடக்கி இருக்கு. இதன் இனிப்பை அதிகரிக்கும் வகையில இயற்கையான சுக்ரோஸ் நிரப்பப்பட்டிருக்கு.
கார்போஹைட்ரேட்டுகள், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள், வைட்டமின் சி, வைட்டமின் B1, வைட்டமின் B2 மற்றும் வைட்டமின் B6 போன்றவை வந்து உள்ளடக்கியிருக்கு. மேலும் இது வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு, சிட்ரிக் அமிலம் போன்ற தாதுகளும் நிறைஞ்சிருக்கு. இவை எல்லாமே வந்து உடல் ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 28 கிராம் கரும்பு சாற்றில் ஆரோக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறதுனால இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரதம் 0.2 கிராம், கொழுப்பு 0.66 கிராம், கார்போஹைட்ரேட்டுகள் வந்து 24.4 கிராம் வரை வந்து இருக்குதுங்க. ஆயுர்வேதத்தின் படி நீர் சத்தை வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குது. சிறுநீர் பாதை தொற்று வந்து பார்த்தீங்கன்னா முத்ராலா என்று வந்து சொல்றாங்க. இவர்கள் கரும்பு சாப்பிட்றதன் மூலம் இந்த சிறுநீர் பாதை தொற்று மற்றும் வீக்கத்தை தணிக்க உதவுது.